ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட முடிவு என தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேதி சற்று நேரத்திற்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட நிலையில் அத்தொகுதியில் பாஜக கூட்டணி போட்டியிடுமா அல்லது பாஜக தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்த நிலையில் தற்போது பாஜக போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். வளவில் குறிப்பாக ஈரோடு கிழக்கனுடைய இடைத்தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இதற்கான கட்சிகள் தற்போது காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் போட்டியிட வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில பாஜகவும் தேசிய கூட்டணியின் சார்பில் பாஜக தானாக அவர்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை தினத்தை பொறுத்தளவுக்கு பாஜகவினுடைய கட்சி அலுவலகம் கமலாலயத்தில் மையக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த மையக்குழு கூட்டத்தில் தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் நேரடியாக பங்கேற்க இருக்கிறார். பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட மூத்த நிர்வாகிகள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக வரக்கூடிய இந்த இடைத்தேர்தலை குறிப்பாக பாஜகவின் சார்பில் யார் வேட்பாளராக களம் நிறுத்தப்பட வேண்டும், இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, குறிப்பாக அதிமுக சார்பில் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் இந்த மையக்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக பாஜக இந்த தேர்தலில் நேரடியாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் களமிறங்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.